என் பேர் மாதவன். இந்த போட்யார்டில் சார்ஜாக இருந்துகிட்ருக்கேன். சுனாமி அந்த இன்சிடென்ட் சமயத்தில் நம்ம இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் தரங்கம்பாடி சார். போட் இப்போ வேலை செஞ்சிருந்த மாதிரி நிச்சயமாக அந்த ஹிட்லாம் நம்ம எதிர்த்தெல்லாம் பண்ணுறதுக்குலாம் இல்லை சரி. நான் அவ்வளோ ஃபோர்ஸ் இருந்தால் காம்பவுண்ட் வால் இதெல்லாமே அடிக்கும்போது இருக்கிற நம்ம மனுஷனாக இருந்து சாதாரண மாதிரி அதில் தப்பிக்கிறது கூட சாதாரண விஷயம் இல்லை சார். நம்மளுக்கு அதில் ஒரு உயிர் கூட போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் தான் அதில். அப்போ ப்ரொடக்ஷன் கூட 2, 3 இது போல் தான் இருந்துச்சு எங்களுக்கு. இப்போ சுனாமிக்கு அப்புறம் தான் ஒரு மேசிவ் ப்ரொடக்ஷன் நம்ம தொடங்கியிருக்கோம் எங்களுக்கு. இப்போ ஒரு பர் மந்த்து வந்து 80 போட் அளவுக்கும் பண்ணுறோம் எங்களுக்கு. இப்போ அந்த போட்னா இப்போ இந்த நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே இல்லை மேக்ஸிமம் வில்லேஜில் நம்ம ஒவ்வொரு கிராமங்களுக்கும் நம்மளோட போட் போயிருக்குது. இதில் மார்ஜின் ஃப்ரீ. இதே கண்டிஷனில் தான் எங்கள் நாகப்பட்டினம் ரிலேட்டிவ் வீடுமே ரொம்ப மோசமாக நடந்தது. ஏன்னா அதுவும் கடற்கரையில் 2வது வீடு தான். இதே சேம் தான். இப்போ அதுக்கு அடுத்த நாள் இப்போ அன்றைக்கி நைட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சார் அங்கே நாகப்பட்டினம் எங்கள் ரிலேட்டிவ் கூட கிராண்ட் மதர்லாம் அங்கே தான் இருந்தாங்க. இப்போ எங்களோட ஃபேமிலியில் கூட ஒரு 9 நம்பர் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு கடலில் எந்த அளவுக்கு ஒரு புயலெலாம் வந்தனாலுமே அந்த புயலெல்லாம் போகிறதுங்கிறதோ இல்லை அதுலேருந்து தப்பிச்சு வரதுங்கிறதோ ஒரு உயிர் போனாலும் கூட பயம் இல்லை. சரி ஏதோ 1, 2 போணுச்சு அப்படின்றதுனால அது ஒரு மீன் பண்ண மாட்டாங்க. சரி கடலில் போயிடுச்சு அவ்வளோதான். சுனாமின்றதை பக்கம் வந்து அந்த கடல்னு சொன்னாக்கா திடீர்னு சரி கடலில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு அப்போ தான் தெரிஞ்சது. புது போட்டு கொடுக்குறதில்ல. அந்த சமயத்தில் நாங்கள் கமர்ஷியலோட பார்க்கல. அந்த சமயத்தில் அவங்களுக்கு என்னென்னா போட்டெல்லாம் பழுது பார்த்து கொடுத்தோம்னு சொன்னாக்கா கடலில் போகிறதுனா போட்டு எல்லாருக்கும் புதிய போட்டு தான் கொடுக்கணும்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட டைம் எடுக்கும். நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் எப்படி போகணும் அப்படின்னு ஒரு கைட் பண்ணுறதுக்கு போட்யார்டு முக்கியமான ஒரு விஷயம் சார். அந்த விஷயம் தான் ஃபியூச்சரில் நான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன்.